சில மாதங்களுக்கு அப்புறமா காட்டுல வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சது. ஏரி வறண்டு போக தொடங்கிச்சு. வாத்துக்கள் ரொம்ப கவலையா இருந்தது. தண்ணீர் இல்லைன்னா நமக்கு உணவு கிடைக்காது, நாம சீக்கிரமா ஒரு புதிய ஏரியை தேடணும் அப்படின்னு ஆமை கிட்ட சொல்லிச்சு. அடுத்த நாள் புதிய ஏரிக்கு செல்ல வாத்துக்கள் தயாராச்சு. ஆமை சோகமா இருந்தது. உங்களை போல என்னால பறக்க முடியாது, நான் எப்படி உங்களுடன் புதிய ஏரிக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. வாத்துக்களுக்கு ஒரு யோசனை வந்தது. கவலைப்படாத நண்பா, நாங்க எப்படியாவது உன்னை வந்து புதிய ஏரிக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. எப்படி அப்படின்னு ஆமை கேட்டுச்சு. ஒரு வலுவான குச்சிய உன் வாயால இருக்க பிடிச்சுக்கோ, நாங்க இரு பக்கமும் பிடிச்சு உன்னை தூக்கிட்டு பறந்து போறோம் அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட உடனே ஆமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இது நல்ல யோசனையா இருக்கே அப்படின்னு ஆமை சொல்லுச்சு. வாத்துக்கள் ஆமை கிட்ட ஒரே ஒரு அறிவுரை மட்டும் சொல்லுச்சு. நண்பா, நம்ம உயர பறக்கும் போது எந்த காரணத்தை கொண்டும் உன் வாயை மட்டும் நீ திறக்கவே கூடாது, மீறி நீ திறந்தா கீழே விழுந்துடுவ அப்படின்னு சொல்லுச்சு. ஆமையும் சரி அப்படின்னு ஒத்துக்குச்சு. பிறகு 2 வாத்துக்களும் ஒரு வலுவான குச்சியை எடுத்துட்டு வந்தாங்க. பிறகு வாத்துக்கள் இரு பக்கமும் குச்சிய பிடிச்சு பறக்க, நடுவுல ஆமை வாயால குச்சிய கெட்டியா பிடிச்சுக்கிச்சு. அது காட்டுக்கு மேல உயர ஆமைய சுமந்துகிட்டு மேல பறந்துச்சு. கீழே இருந்து பார்த்த மற்ற விலங்குகள் எல்லாம் பறக்கும் ஆமை, பறக்கும் ஆமை அப்படின்னு கத்தினாங்க. இத கேட்டதும் ஆமைக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. அது மத்தவங்களுக்கு பதில் சொல்லணும்னு ஆசைப்பட்டுச்சு. ஆனா வாத்துக்களுடைய அறிவுரை அதுக்கு ஞாபகம் வந்தது. அதனால ஆமை அமைதியா இருந்து குச்சிய நல்ல இறுக்கமா பிடிச்சுக்கிச்சு. கொஞ்ச தூரம் பறந்த உடனே ஆமைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சந்தோஷத்துல துள்ளி குதிக்க ஆரம்பிச்சது. 2 வாத்துக்களும் ஆமையிடம் சிறிது நேரம் அமைதியா இரு, இல்லன்னா நீ கீழே விழுந்துடுவ அப்படின்னு எச்சரித்தாங்க. அப்ப செல்லும் வழியில வாத்துக்கள் ஒரு கிராமத்தின் மேல பறந்து போச்சு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் இந்த விசித்திரமான காட்சியை பார்த்து சிரிச்சாங்க. ஆமைக்கு ஏன் இவங்க நம்மள பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னு ஆமைக்கு எரிச்சலும் கோபமும் வந்துச்சு. கோபத்துல அதனுடைய வாயை திறந்துடுச்சு. ஐயோ பாவம், அந்த ஆமை என்ன ஆச்சு? மேல இருந்து வேகமா கீழே தரையில வந்து விழுந்துச்சு. 2 வாத்துக்களும் அதன் பின்னையே பறந்து வந்து கீழே வந்தாங்க. நல்ல வேளை, ஆமைக்கு பெரிய காயம் எதுவும் ஏற்படல. பிறகு ஆமை ரொம்ப வெட்கப்பட்டு சொல்லுச்சு. நண்பா, நான் உங்களுடைய அறிவுரையை கேட்டிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுச்சு. குழந்தைகளா, இந்த கதையின் மூலமா நீங்க